திருவனந்தபுரம் மாநகராட்சியின் மேயராக வி ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் இடதுசாரிகள் கூட்டணி ஒரு மாநகராட்சியையும், காங்கிரஸ் கூட்டணி 4 மாநகராட்சிகளையும், பாஜக கூட்டணி ஒரு மாநகராட்சியையும் கைப்பற்றியது. இந்நிலையில் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயரை தேர்ந்தெடுக்க இன்று காலை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் 101 வார்டு உறுப்பினர்களை கொண்ட மாநகராட்சியில் 51 உறுப்பினர்களின் ஆதரவை பெறும் வேட்பாளர் மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதன்படி மேயர் தேர்தலில் பாஜகவின் வி ராஜேஷ் வெற்றி பெற்றுள்ளார். அவர் சுயேட்சை உறுப்பினர் உள்பட 51 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடதுசாரிகளின் வேட்பாளர் 29 வாக்குகளையும், காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் 19 வாக்குகளையும் பெற்று தோல்வியடைந்தனர். இதன் மூலம் கேரளாவில் முதல் முறையாக பாஜக கட்சியைச் சேர்ந்தவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற துணை மேயர் பதவிக்கான தேர்தலில் கருமாம் வார்டு பாஜக கவுன்சிலர் GS ஆஷாநாத் வெற்றி பெற்றார். நாற்பத்தைந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியினரிடம் இருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது.